ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம். என்ன வாழைப்பூ பொரியலாக செய்ய தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. செய்ய தெரியாத இந்த பிகினர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. செய்ய தெரிஞ்சவங்க விட்டுருங்க, செய்ய தெரியாதவங்க இதே மாதிரியே பார்த்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வாழைப்பூ ரொம்ப நல்லது, சுகருக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. இந்த துவர்ப்பு உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் வாரம் ஒரு தடவையாவது நீங்கள் இதை செய்யுங்க. வாழைத்தண்டு வாழைப்பூவில் வாங்கினோன்னே செஞ்சுருங்க. அப்போ தான் வெள்ளையாகவே இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பாயிரும். வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு ஒரு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே கலர் அப்படியே இருக்கும். சரி, இது எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் எல்லாமே. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். வாழைப்பூ பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு வாழைப்பூ நல்லா கட் பண்ணி இந்த மோர் கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியில் நான் இதை போட்டு வச்சுருக்கிறேன். இது நம்ம எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஒரு சின்ன சைஸில் 2 வெங்காயம் அதை போட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்னதாக ஒரு 4 பச்சை மிளகா காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம இந்த வாழைப்பூ எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க வாழைப்பூ அடிக்கடி உடம்புல உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூ வாங்கினோன்னே நம்ம செஞ்சால் தான் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படி இந்த கலர் வெள்ளை கலராகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் மாதிரி கருத்த மாதிரி ஆயிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாகவே போடுங்க, வாழைப்பூக்கு நிறைய பிடிக்காது. கொஞ்சமாக போட்டாலே போதும். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், வாழைப்பூ சீக்கிரம் வெந்துடும். இதெல்லாம் ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். என்ன அது க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும், மற்றபடி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. இது இடையில இப்படி கிளறி விடுங்க. அடியில் கத்திக்கு மேலே போடுங்க. இது சீக்கிரமாக வேகும். வாழைப்பூ மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், ஆனால் சுகருக்கு ரொம்ப நல்லது. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னே நம்ம தேங்காய் துருவல் போட வேண்டியது. கொத்தமல்லியும் தேங்காய் துருவலும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்படி சுண்டினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் ஒரு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரிலாம் வாழைத்தண்டு வாழைப்பூலாம் சேர்த்துக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு வாழைப்பூ பொரியல் ரெடி பண்ணிட்டேன். செய்யறது ரொம்ப ஈஸி. அது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஒரு பூ க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் எடுத்துருக்குது பெரிய பூ தான். பெரிய பூவே எனக்கு 15 ரூபாய்க்கு கிடச்சிது. அதனால் இது வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் வாங்கின உடனேயுமே செஞ்சிடணும். அப்போ தான் இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இது என்ன இதெல்லாம் ஒரு பொரியலா அப்படின்னு கேட்காதீங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி செய்கிறது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.